மழை வந்துருச்சு, சென்னையில் ரோடு, அதில் தூக்கி மண்ணை போடு, அது ரோடாது. ஒரு தடவை வண்டியில் போயிட்டு வந்தால் அதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கே 5000 6000 செலவாகுது. சாக்கப் ஜாபு அந்த அடி வாங்குது, டயர் கீரெலாம் கிழிஞ்சிருது. இந்த ரோட்டை எப்போ தான் சரி பண்ணுவாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு பொதுமக்களுடைய அவலக்குரல் அங்கங்கே எதிரொலிச்சிட்டே தான் இருக்கும். சில இடங்களில் ரோடு இப்போ வந்து கரெக்டாக சீரமைச்சு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த இடத்துல இருக்கவங்களுக்குலாம் பிரச்சனை இருக்காது இப்போ. ஆனால் ரோடு இன்னும் பல பல ஆண்டுகளாக நான் பார்க்குற வரைக்கும், எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலேருந்து இந்த ரோடு இப்படித்தாட்டா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி சில ரோடுகள் இருக்கும். அந்த ரோடுகளில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நம்மளா பேசிக்கிட்டு இருந்தால் எங்கேருந்து தீர்வு வரப்போகுது? ஒரு அமைச்சரை பார்த்து கேட்கணும் அப்படின்னு நம்மளால் ஒருத்தருக்கு தோணி ஒரு அமைச்சர்கிட்ட இதை கேட்குறாரு. அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நான்ப்பா ரோடுன்ற அதெல்லாம் அப்பப்போ லைட்டாக சரி பண்ணி தான் வரும், ஆனால் அதை தாண்டி பெரிய பெரிய வேலை நடந்துனுக்குது, அதை பார்க்கலையா நீங்க அப்படின்ற மாதிரி அவர் சென்னையில் உருவாகி கொண்டிருக்கும் பிரம்மாண்டங்களை பற்றி பேசியிருக்கிறார். யார் அவர்? அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் ரோடே சரியில்லை சார், நெடுஞ்சாலைத்துறை என்ன வேலை பண்ணுறாங்களா இல்லையா, எங்கே பார்த்தாலும் குண்டு குழிமாகுது, மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி வேறு நம்பிடுது, அது பள்ளமா இல்லை ரோடு மேலே இருக்கிற லைட்டாக தண்ணி தான் தேங்கிக்குதான்னு தெரியாமல் நம்ம விட்டோம்னா அதில் வேறு ஊந்துடுறாங்க நிறைய பேர். இவ்வளோ பெரிய பிரச்சனை போய் நிற்குது, நான் நெடுஞ்சாலைத்துறைகிட்ட நீங்கள் சொல்லுவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியுது நீங்கள் வேறு துறையை பற்றி எங்ககிட்ட போட்டு குத்தி எங்ககிட்டேருந்து எதாவது பதில் வாங்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்ட்டு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் ரோடு வேலையெல்லாம் அப்பப்போ பார்த்துன்னு தான் இருக்கிறோம். ஏன் இந்த மாதிரி டேமேஜ் நிறையா நடந்துனுக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மெட்ரோவோட ஃபேஸ் 2 ஒர்க் போயிட்டுருக்கு, இப்போ அடுத்த ஃபேஸ் ஒர்க்கும் போகும். இப்படி பல இடங்களில் பல வேலைகள் போயிட்டுருக்கு. மேம்பாலம் கட்டுறோம். இந்தியாவில் வந்து முதல் தடவை கீழே மெட்ரோ, மேலே வந்து ரோடு, அதுக்கு மேலே பிரிட்ஜின்ற மாதிரி அடுக்கடுக்காக கட்டினுக்கிறோம். அது இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்களை உலகத்திலேயே கத்திப்பாரால கீழே வந்து கீழேயும் ரோட்டில் நம்ம போகலாம், அதுக்கு மேலே மேம்பாலம், மேம்பாலத்துக்கு மேலே மெட்ரோ 140 அடி கிட்ட போய் நிற்குது. அதெல்லாம் உலகத்திலேயே நம்ம ஊரில் தான் கட்டுனுக்கிறோம். இப்படிப்பட்ட பிரம்மாண்டங்களை உருவாக்கும் போது கனரக வாகனங்கள் போகும் வரும், அதில் சில சேதங்கள் வரும் ரோட்டில். அதெல்லாம் வந்து அப்பப்போ சரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கவனத்திற்கு கொண்டு போகப்படும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இதற்கான சேதத்திற்கான காரணத்தை சொல்லி வேலையும் பண்ண சொல்கிறோம், வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு மா சுப்பிரமணியன் அவர்கள். ஒரு துறை இன்னொரு துறையை போட்டு கொடுத்தலாம் எங்களை நீங்க செய்தி வாங்க முடியாது. இல்ல நான் சொல்லிடுறேன். இல்ல என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு சென்னை மாநகர்ல முதல் பேஸ் வந்து மெட்ரோ ட்ரெயின் முடிஞ்சு இப்போ செகண்ட் பேஸ் மெட்ரோ ட்ரெயின் போயின்னு இருக்கு. செகண்ட் பேஸ் தேர்ட் பேஸ்ன்னு சொல்லி இன்னைக்கு யாராவது 100கணக்கான கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பாதை வேலைகள் நடக்குது. இப்போ ஏற்கனவே ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உஸ்மான் சாலையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஒரு மிக நீண்ட பாலத்தை திறந்து வைத்தார்கள். அண்ணா சாலையில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த மேம்பாலத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே ஒரு சாதனை பாலம். என்னன்னா, இந்தியாவில் வேறு எந்த மாநகர பகுதியிலும் தரைக்கு அடியில் மெட்ரோவும் தலைக்கு மேலே மேம்பாலமும் எங்கேயும் இல்லை, சென்னையில தான் வந்திருக்கு. அதே மாதிரி கத்திபாராவுக்கு போனீங்கன்னா தரை போக்குவரத்து, அதுக்கு மேலே மேம்பால போக்குவரத்து, அதுக்கு மேலே மெட்ரோ போக்குவரத்து, அதுக்கு மேலே இன்னொரு லேயர் மெட்ரோ போக்குவரத்து. அதை பொறுத்த வரைக்கும் 160 அடிக்கு மேலே ஒரு மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே எங்கேயும் இல்லை. இதெல்லாம் நடக்கிறப்ப ரோடு வந்து அங்கங்கே கொஞ்சம் டேமேஜ் ஆக தான் செய்யும். ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முடிஞ்சாதான் வேலை செய்ய முடியும்.